மிக்சர் என்னம்மா? இதுக்கு சைட் டிஷ் வேணும்ல, தோசைக்கு தொட்டுக்க. ஆமா. இதுக்கு வந்து பச்சை வெங்காயம், புளி, காஞ்ச மிளகா, இந்த ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து பச்சை வெங்காய சட்னி. பச்சை வெங்காய சட்னி நல்லா இருக்கும், சூப்பரா. இது நான் அரைச்சிட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க கூடாது, நல்லெண்ணெயும் பச்சையாவே அப்படியே அதுக்கு மேலே ஊற்றிட்டு கிளறி தொட்டு சாப்பிட்டா சும்மா செம்மையா இருக்கும். எல்லாத்துலயும் இஞ்சி போட்டா எப்படிமா? இஞ்சி வேற சேர்த்துருக்கோம். நம்ம மிளகா வந்து இன்னும் எங்கள் ஆயா வந்து மிளகா இன்னும் நிறைய சேர்ப்பாங்க, ஒரு 10 மிளகா கிட்ட சேர்ப்பாங்க. நீங்களாம் மிளகா காரம்ன்றீங்க, அதனால மிளகாவை நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். புளி வந்து ஊற வச்ச புளி தான் சேர்த்துருக்கேன். புளியும் காஞ்ச மிளகாவும் ஊற வச்சு சேர்த்துட்டா கொஞ்சம் நைஸாக அரைப்பட்டுரும். அதனால இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. சார்லி ஏதோ ஒன்று மருந்த மாதிரி இருக்குதே. ஆமா, உப்பு 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 சேர்த்துடலாம். போடுங்க. அரைச்சாச்சு, நல்லா காட்டா இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாமா? சூப்பரா இருக்கு சட்னி. நல்லா செம்மை காரம், நல்லா இனிப்பு புளிப்பு நல்லா இருக்கு சோமி சாப்பிட்றதுக்கு. என்னமா உச்சத்திலேயே இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இருக்குதே, இதோட ருசியே ஒரு தனி ருசி, தெரியுமா? அப்படியா? இது வரைக்கும் நான் இப்படி பார்த்தது கிடையாது. ட்ரை பண்றேன். நீங்கள் தான் ட்ரெடிஷ்னல்லி ஆரம்பிக்க போகுது. இது பாக்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்குமா?